இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அவசரமாக ரெடி பண்ணது விஜய் முரளி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து 29 ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷோ ஓடிச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தவங்க 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி நிறையா சீன்ஸ் உள்ளே இல்லையே, படத்தில் வந்து பாட்டை காணுமேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் நினச்சேன் சரி சென்சார்ஸை தான் கொஞ்சம் பாட்டில் வந்து கொஞ்சம் ட்ரிம்மெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் படத்தை. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நான் வந்து தேவிகர்மா தேட்டரில் போய் செகண்ட் ஷோ அண்ணன் கூட தான் பார்க்க போயிருந்தேன். சரி, படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு படம். இன்ட்ரோ பிளாக் மேலே 4th ரீலே படத்தில் வரல. அது காரணம் வந்து டிஎஸ்ஆர் ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது, கியூப் மாதிரி இவங்க ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து கண்டென்ட் இதுலேருந்து தான் இவங்க கொடுக்கணும். இவங்க கொடுத்த கண்டென்ட் தான் ப்ரொஜெக்ஷனில் வந்து தேட்டரில் ப்ளே ஆகும். இவங்க கொடுத்த அந்த கண்டென்ட்டில் வந்து 4th ரீல் இல்லை. நான் போயிட்டு அன்றைக்கி நைட்டு நானே எடிட்டர் எல்லாருமே உட்காந்து போயிட்டு அன்றைக்கி நைட்டு போய் நாங்கள் போய் கேட்குறோம். அவங்க ரொம்ப அசால்ட்டாக டெக்னிக் இஷ்யூன்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூனால உங்களுக்கே தெரியும், பத்திரிக்கையாளர் நீங்கள் எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த படம் எப்படி இருக்குது என்ன அதுன்னு சொல்லிட்டு வெளில சொல்லுவீங்க. அதை பார்த்தா மக்களும் சரி இன்றைக்கி இருக்க தேட்டர்ஸும் வந்து அதை பார்த்தா படத்தை எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே. அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப தப்பான ரிவ்யூவாக போயிருக்கு. நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாரும் சொன்னதுன்னா படத்தில் வந்து நாங்கள் கேட்ட ஆடியோவில் கேட்ட அந்த சாங் வந்து வரவே இல்லைன்னு சொல்கிறது தான். படத்தில் 2 சாங் போயிடுச்சு. 20 நிமிஷம் 40 செகண்ட் ஒரு படத்தில் போச்சுன்னா அந்த படத்தை யாருக்காவது புரியுமா? கண்டிப்பாக யாருக்குமே புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து புரியாமல் போச்சு. அது புரியாமல் போனதில் எங்களுக்கு எங்கள் ப்ரொடியூசர் இங்கே வராது காரணமே அதுதான். எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கும். இந்த படத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பிரியங்கா அருள்மோகன் நடித்த பழைய படம்ன்றாங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள்லாம் போய் ஒரு தேட்டரில் பாருங்கள். இந்த படம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா போயிட்டு இருக்கு இதுக்கு. இதை அந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, வல்கராக இருக்குது அது இதுன்றாங்க. நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள் உங்களை வல்கராக அந்த படத்தில் தோணியிருக்கான்னு மட்டும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இதை நாங்கள் ரெடியாக பண்ணியிருக்கிறது. இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து தேட்டரில் வந்து ரொம்ப கம்மி தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம்லாம் இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அது கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. ஒரு புது படம் இவ்வளோ நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒருத்தரும் நைட்டும் பகலமாக இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் டேட் வரும்போது இந்த ஒரு கம்பெனி பண்ண தப்புனால மொத்த ரிவ்யூ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஷோ வந்து தப்பான ஒரு ரிவ்யூ போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அது எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி பண்ண தப்புனால நாங்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லாஸில் இருக்கோம். என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான மன உடைச்சல் உட்காந்துருக்காரு. அவரால் பேசக்கூட முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு புது ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்க வராங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அடுத்து அவங்க எப்படி வந்து இன்னொரு இயக்குனருக்கோ இல்லை இன்னொரு புதுமுகத்துக்கோ எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? இல்லை சினிமா எடுக்கணும்னு நினைப்பாங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து தயவு செஞ்சு தடுக்கணும்னா இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து ஆகணும். இந்த மாதிரி விஷயம் வேறு எந்த படத்துக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப அலட்சியமாக போக சொன்னாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு. அவள் ஒரு தமிழ்நாடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் செலவு மட்டுமே 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இப்போ எந்த மூஞ்சை வச்சு நான் ப்ரொடியூசரை பார்க்கறது? ஏன்னா ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணது நான் தான். இப்போ இது தப்பானது கூட என்ன தான் பிளான் பண்ணுறாங்க. ஆஸ் எ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அங்கே போய் கேள்வி கேட்க போனால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போகிறாங்க டெக்னிக்கல் இஷ்யூன்ட்டு. அது என் படத்துக்கு மட்டும் தான் நடக்கணுமா? என் கூட ரிலீஸ் ஆனது நிறைய படம் இருக்குது. அங்கே ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4-5 படம் இருக்குது. வேற எந்த படத்துக்கும் அந்த பிரச்சனை வரல. எதுக்கு இந்த பிரச்சனை? அதுவும் பிரியங்கா போர்ஷன் மட்டும் தனியாக எதுக்கு எடுக்கணும்? அப்போ ஏதாவது பிரச்சனை வேற யாராவது பண்ணுறாங்களா? இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரிலீஸ் பண்ண போறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும். அந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் யாருமே வர ஓன் ரிலீஸ் பண்ணுறோம் பணத்தை செலவு பண்ணி. கடைசியில் சிம்பிளாக ஒரு டெக்னிக் இஷ்யூன்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். 3.5 கோடி ரூபா வேணா வந்து மற்றவங்களுக்கு வேணா சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம். ஒரு 3.5 கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக எனக்கு தெரியும். ராஜா சொன்ன மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏங்கிட்டு இருந்தோம் நாங்கள்லாம். நான் டைரக்டர் பவித்ரன் சாரோட கோ டைரக்டர். நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். மாட்டுத்தாவணி என்னோட ஃபர்ஸ்ட் படம். இது என்னோட லாஸ்ட் படம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படத்தை திருப்பி எங்களால் ரீரிலீஸோ இல்லை தேட்டரில் மக்களை வெளில கொண்டு வரத்துக்கோ இது ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் காலியாகி போயிடுறாங்க. இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த 9 படத்தில் வந்து எத்தனை படம் ஜெயிச்சிருக்குன்னு தெரியாது. பட் எத்தனை பேர்கிட்ட காசு இருக்குன்னு தெரியாது. பட் எங்கள் படத்துக்கு ஏதாவது நான் முயற்சி எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அண்ணாட்ட சொன்னேன். நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், ஏதாவது பண்ணி ஆகணும்னு. இமீடியட்டாக நான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க. ப்ரெஸ் மூலிமா மட்டும்தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்.
புருஷோத்தமன் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாங்க. என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. காசி தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஷோ ஒன்று வந்து வெறும் 1.5 hour படம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. காசி தேட்டரில் 12:10 ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு. 10:30 மணி ஆரம்பிச்ச ஷோ 12:10 முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு நான் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி, நானும் எடிட்டர்லாம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அங்கே எங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். அலைஞ்சு அசால்ட்டா சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் அதாவது எங்க சைட்ல தப்பு இருந்தா சரி கண்டென்ட் கொடுங்க, நான் போஸ்ட் பண்ணலாம். அவங்ககிட்ட கொடுத்த கண்டென்ட் திருப்பி அவங்க போஸ்ட் பண்ணி அவங்க திருப்பி வந்து எங்களுக்கு வந்து மறுநாள் ஷோல வந்து ஃபுல்லா இருக்கு. இப்போ மறுநாள் ஷோ நான் போனேன். மறுநாள் ஷோ நான் போய் பார்த்துட்டு ஃபுல்லா இருந்தாலும் சரி எப்படியே பிக்கப் ஆயிடும் நினைச்சா, அதுக்கப்புறம் தேட்டருக்காரங்க யாரும் படம் வாங்குறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க தேட்டருக்காரங்க என்ன சொல்றாங்க, ரிவ்யூ தப்பா இருக்குப்பா, எப்படிப்பா படத்தை வாங்குறது, படத்துல 2 சாங்கே இல்லையாப்பா, பிரியங்கா போஸ்ட்லேயே படத்துல இல்லையாப்பான்றாங்க. இப்போ போய் படத்தை பார்க்க சொல்லுவோம். நான் அன்னைக்கு வந்து பிகன் ஷூட்டை கூப்பிட்டு அன்னைக்கு பிகன் ஷூட்டில் நான் பேட்டி கொடுக்குறேன். சொல்கிறேன் அவங்க கிட்ட, இமீடியட்டாக கூப்பிட்டோடனே வந்தாங்க. அவங்க சொல்கிறேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி வந்து போஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு இப்போ வந்து பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்கன்றேன். ஆனால் அதுக்குள்ளே படத்தில் போகிறதுக்கே ஆள் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த ரிவ்யூ வந்து ரொம்ப தப்பான ஒரு ரிவ்யூவாக போயிட்டு இன்னைக்கு இப்போ மக்கள் வர மாட்டாங்க உள்ள. தயவு செஞ்சு உங்க எல்லாரும் கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன், இந்த படத்துக்கு மக்களை எப்படியா உள்ள கொண்டு வாங்க ப்ளீஸ். அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறது. நன்றி. என்ன பேசுவார்? ஊடக நண்பர்களுக்கு முதல் வணக்கம். இந்த டிஎஸ்ஆர் நிறுவனம், அதாவது இவங்க கியூப் மாதிரி கண்டென்ட்டை வந்து தேட்டருக்கு கொடுக்குற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இப்போ சிறிய படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், இது போன்ற நிறுவனங்கக்கிட்ட கொடுத்து தான் தேட்டருக்கு அந்த படத்தை கொண்டு வராங்க. இவங்க பேரில் இருக்க நம்பிக்கையில் தான் நம்ம வந்து ட்ரஸ்ட்டில் நம்ம படத்தை கொடுக்குறோம், அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான். இந்த படத்தில் என்ன இருக்குன்னா, டிக்டாக்ல இவங்களுடைய 20 நிமிஷம் 40 செகண்ட் செகண்ட் ஹாஃபில் வர முக்கியமான போர்ஷனே அதில் கட் ஆகிருக்கு. ஒரு படத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் முக்கியமான விஷயங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற கதையை என்ன நடந்ததுன்றதை ஃப்ளாஷ்பேக்கில் தான் தெரியுன்றதுக்காக செகண்ட் ஹாஃபில் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனே கட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது அந்த படம் என்ன சாராம்சத்தில் இருக்குது, அதில் என்ன கதை அம்சம் இருக்குன்றதே மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. இதுக்கு முதல்ல காரணமாக இருந்த அந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் தான் இதுக்கு முழு பொறுப்பு இருக்கணும். இந்த காலத்தில் சினிமா தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற மக்கள் ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம் டிவியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் சில மீடியாக்கள் வந்து படம் ரிலீஸ் ஆன ½ an hourலேயே ரிவ்யூ கொடுத்துட்றான். அதில் ஃபேக் ரிவ்யூ நிறைய வந்துடுது. மக்கள் எதை பார்த்து எப்படி கிளம்பி அவன் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து அந்த படம் வெற்றி பெற்று அதனால அந்த ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோஸ் எல்லாம் அடுத்த படத்துக்கு கொண்டு போகணுன்றதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்குது. நாங்கள் எதுக்கு இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி முழுமையாக ஒரு ப்ரொடியூசர், அதை தாண்டி உழைச்ச டைரக்டர், கோ ப்ரொடியூசர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பல கனவுகளோடு வந்து சினிமா எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற வந்த ஒரு தொழிலை வந்து மொத்தமாகவே முடங்கின மாதிரி இருக்குது. தமிழ் சினிமாலேயே இதுவரையிலையும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது இந்த ஒரு இஷ்யூ தான். இதுவரையிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் நிறைய காமெடியில் வடிவேலில் பார்த்துருப்பீங்க, கிணத்த காணோம் அதுக்கு சொல்லி அப்படி போயிருக்கோம். ஆனால் படத்தில் கதையே காணோன்னும் போது எந்த படம் நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அதனால வழக்கறிஞர்ன்ற முறையில் அவங்களுக்கு வந்து அதுவும் இது நாங்கள் லீகலாக கொண்டு போகணுன்றதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ சதீஷ் பிரபு சார் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிதாக சொல்கிறாங்க, டெக்னிக்கல் இஷ்யூ. அந்த டெக்னிக்கல் இஷ்யூன்றது அவங்களுக்கு ஒரு நாள் அந்த தேட்டரில் வர காசு அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த டெக்னிக்கல் இஷ்யூனால அந்த படத்தோட உயிரே போச்சு. இப்படி போச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகுமா, இல்லை மக்கள் வந்து பார்ப்பாங்களா? நான் இப்போ ரிவ்யூ பார்த்துருந்தேன். 2வது நாள் பார்த்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. பிரியங்கா மோகன் நடிச்சிருந்த இதுவரை நடிக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடித்ததுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் 2வது நாளாக வந்து படம் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சில தேட்டரில் கியூப் ரிலீஸ் பண்ண தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா முழு படமும் வந்திருக்கு. அந்த ரிவ்யூவை பாருங்கள். இதுவரை பிரியங்கா மோகன் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை ஒரு அந்த ரிவ்யூலேயே சொல்கிறாங்க. ஆனால் தேவி கருமாரி போன்ற தேட்டர்களில் முதல் நாள் ரிலீஸ் ஆன ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎஸ்ஆர் நிறுவனம் கண்டென்ட் கொடுத்த தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தப்பான ரிவ்யூ வருது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கதையே புரியல, என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஒரு டைரக்டருக்கு தெரியுங்க ஒரு படத்தை எப்படி கொண்டு வரணும், அந்த படத்தை எப்படி போய் கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட கொண்டு வரணுன்றது. அது மொத்தமே தடைப்பட்டிருக்கு. அதுக்கு முழு பொறுப்பேற்க இருக்க வேண்டிய ஒரு காரணம் என்னென்னா, காரணகர்த்தாவாக இருக்க வேண்டியது அந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் தான். அவங்களுக்கு லீகலாக அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து தகுந்த ரெஸ்பான்ஸ் வரலை, அலட்சியமான பதில். ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்படி மனசை நோக்கடிக்கணுமோ, எப்படி அடுத்து சினிமா துறையிலே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை புகுத்துகிற லெவலுக்கு இருந்த பதில் இருந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு.
15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும். ஒன்று ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை போல மீடியா நண்பர்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் சேர்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும். 15 நாளுக்குள்ளே அவங்க எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தை நாடி இதுக்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக நாங்கள் பெற்றிருப்போம். நன்றிங்க சார். 20 நிமிஷம் 40 செகண்ட் சார், 44 செகண்ட் சார். 2 hours டியூரேஷனில் வந்து 20 நிமிஷம் 44 செகண்ட் போயிடுச்சுன்னா நீங்களே பாருங்கள், நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் உங்கள் படத்தோட கதை புரியாது. அதான் சார் 2 hours மூவி சார். 2 hours மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து 20 நிமிஷம் 40 செகண்ட் வந்து காணும். அதாவது நம்ம டேர்ம்ஸில் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ரீல், செகண்ட் ரீல், தேர்ட் ரீல், ஃபோர்த் ரீல், ஃபிஃப்த் ரீல், சிக்ஸ்த் ரீல், அதில் அந்த ஃபோர்த் ரீல் வந்து டோட்டலாகவே காணாமல் போயிடுச்சு சார் அங்கேருந்து. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இஷ்யூ சார். மெயினான பிரியங்கா மோகனோட போர்ஷனா அதில் 2 சாங் சார். அந்த போர்ஷனில் 2 சாங், 2 ஹீரோனோட சாங்குமே அங்கே தான் இருக்குது. அந்த சாங் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் மியூசிக்கில் அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு அந்த சாங்கு. மியூசிக் டைரக்டர் சார் பயமாக தான் சார் இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு என்னால் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல சார். பட் நான் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம்லாம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்கன்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அது யார் நினைக்கிறாங்கன்றது யார் மேலேயும் எனக்கு தெரியாமல் நான் யார் மேலேயும் குற்றச்சாட்ட விரும்பலை. பட் இந்த இஷ்யூ எங்கள் படத்துக்கு மட்டும் ஏன் நடக்கணும்? அதுவும் மெயினாக பிரியங்கா போர்ஷன் மட்டும் ஏன் தூக்கப்படணும்? அதுதான் சார் என்னோட கேள்வி. டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார். சிம்பிளாக டெக்னிக்கல் இஷ்யூன்றாங்க சார். அதாவது வந்து நாங்கள் வந்து 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார் கண்டென்ட்டு. 4 ரீல் இதுலேயும் 2 ரீல் இதுலேயும் சொல்லிட்டு 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார். அவங்க காப்பி பண்ணி மாஸ்டரிங் பண்ணுவாங்க சார். அதை மாஸ்டரிங் பண்ணும்போது அந்த ஒரு ரீலை வந்து மிஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எங்கள் தப்பு இல்லை சார். அந்த கம்பெனி தான் சார் அதுக்கு உண்டான பதில் சொல்லணும். ஆமாம் சார், படத்தை பார்த்தது நாங்கள் எல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி தான் சார் கொடுப்போம் நாங்கள் எல்லார்கிட்டையும். கியூப்ல இல்லை மாஸ்டர் பண்ணோடனே அவங்க படத்தை காட்டல சார். அவங்க ரிலீஸ் தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டா தியேட்டர்ல தான் சார் போகுது. எஸ்டிசின்னு இருக்காங்க சார் ஒரு கம்பெனி நடுவில். ஆமா சார், எங்க கடமை தான் சார். அது பார்த்து எடிட்டர் சைட்ல இருந்து அது பார்த்துருக்காங்க. அங்க நாங்க கண்டென்ட் கொடுத்தோன்னே எங்க கண்டென்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. நாங்க கொடுத்த கண்டென்ட்டை முதல்ல போட்டு காட்டுவாங்க. அவங்க இதான் நீங்க கொடுத்த கண்டென்ட்னா சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பண்ண போறோம் அவங்க மாஸ்டரிங் போயிடுவாங்க. ஸோ மாஸ்டரிங் பண்ணது வந்து கியூப்ல தான் சார் பார்க்க முடியும். आके देख ஆமா 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 அதெல்லாம் கரெக்டா தான் சார். அப்பெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. அதுதான் சார் தெரியல எனக்கு. அதான் சார் நானும் அவங்க கிட்ட கேட்டேன். ஆமா தியேட்டருக்கு அவங்க கொடுத்தாங்களா சார் ஃபுட்டேஜ்? அவங்க தியேட்டருக்கு அனுப்பிச்சாங்களா சார் ஃபுட்டேஜ்? ரிலீஸ் அன்னைக்கே சார். ஆமா 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 பிகின் ஷூட்டா சார்? இல்ல சார் நான் பைட் நான் அங்க கூப்பிடல. இரு நான் ரிவ்யூக்கு வந்திருந்தாங்க அன்னைக்கு காசியில. இல்ல சார் ரிவ்யூ படத்தை எப்படி சார் நிறுத்த முடியும் சார்? சார் மத்த கியூப்ல எல்லாம் போயிட்டு தான் சார் இருக்கு. அதுதான் சார். சார் டேட்டை நீங்க கொஞ்சம் பாருங்க சார். இன்னைக்கு 29 டேட்டை பாருங்க, 30ஆம் தேதி பாருங்க. சரிங்க சார். சார் தியேட்டரே கொடுக்கல சார். அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணி தான் சார் வச்சிருக்கோம். நீங்க பாருங்களேன், நீங்க கொடுத்த தியேட்டருக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு படம் சார். கியூப்ல கரெக்டா போயிருக்கு சார். கியூப்ல கரெக்டா போயிருக்கு. எஸ்டிசில வந்து கரெக்டா போயிருக்கு. மத்த யூஎஃப்ஓல கரெக்டா போயிருக்கு. இந்த ஒண்ணுல மட்டும் தான் சார் அந்த பிரச்சனை. நான் அப்படிலாம் சொல்ல வரல சார். அவங்க சீக்வன்ஸ் தான் சார் இல்ல என்னண்டு இல்லைங்க சார். நான் வந்து அதான் சொல்றேன், யாருமே நான் வந்து கையை காட்ட விரும்பல சார். ஆனா படத்துல 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் போனது உண்மை சார். நான் டிஎஸ்ஆர் மேலதான் சார் நான் கிளைம் பண்றேன். அவ்வளவுதான். அவங்க மேல தவறலனா நான் எப்படி சார் அவங்க சொல்ல முடியும்? நான் கூட பிரியங்கா மோகன் மேல தவறு சொல்லுங்க சார். அவங்க நடிக்காத கேரக்டர் நடிச்சிருக்காங்க சொல்லி நல்ல படம்ன்றதை தான் சொல்ல வந்தனே தவிர்த்து நான் அவங்கள குற்றம் நான் வந்து பிரியங்கா இல்ல சார். நீ அவங்களுக்கு இல்ல சார், நான் அனுப்பிச்சது டிஎஸ்ஆர் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கு. ஆமா ஆமா பிரியங்கா மோகனை நான் ப்ரோமோட் பண்ணி தான் இப்பதான் சார் அனுப்பிச்சிருக்கு. இன்னும் பதில் எதுவும் வரல சார். நீ தான் சார் பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லாம் நியூ இயர்ல எல்லாருமே வந்து ஒரு சைட்ல இருந்தாங்க. எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வரவங்க நீங்க வந்தது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு.
சார் இவங்க பண்ண எல்லா தேட்டர்லையும் சார் இவங்க கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து இவங்களோட லிஸ்ட் வந்து 7 தேட்டர் சார் மொத்தம் இவங்களது. காசி தேட்டரு, தேவி கருமாரி, இது ரெண்டும் மெயின். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதெல்லாம் தமிழ்நாட்டில் வெளில சார். யார் வாட்ஸ்அப்ல இருக்கு? ஆமா சார், ஹவுஸ்ஃபுல்லா போகுதுன்னு சொல்ல முடியாது சார். புது படம் சார், போக போதான் சார் பிக்கப் ஆகும். ரெண்டாவது என்னன்னா, இப்ப பெரிய மால்ல எல்லாம் போயிட்டு ரிவ்யூ எடுக்க மாட்டாங்க சார். ரிவ்யூ எடுக்கிறது வந்து மெயினா காசி தேட்டர் சார், அப்படி இல்லைன்னா தேவி கருமாரி சார். இங்கதான் ரிவ்யூ எடுப்பாங்க. அந்த 2 தேட்டர்ல தப்பு நடந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து நம்ம ஒரு படம் எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா, சரி படம் நல்லா இருக்கு என்னப்பா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிதான் போய் பார்ப்போம் நம்ம. அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தப்பானது தான் இப்போ எங்க கஷ்டமா இருக்க தவிர நான் மற்றபடி வேற யாரையும் பிளேம் பண்ணலாம் விரும்பல சார். நான் ரொம்ப சிம்பிளா எடிட்டர் போனார் அன்னைக்கு நைட்டு டிஎஸ்ஆர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்றாங்க சார். நாங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் சார். இப்போ சார் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணலீங்க. இதுக்கு என்ன இந்த மாதிரி ஆயிருக்குன்றது லீகலாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க சார். விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்குள்ள ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறோம் சார். சார் இப்போ வரைக்கும் படம் ஓட்டிட்டு இருக்காரு தேட்டர்ல. இல்ல மறுநாளே மாத்தியாச்சு. நான் மறுநாளே மாத்தி அதே காசி தேட்டருக்கு நான் போய் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதே காசி தேட்டருக்கு நான் போயிட்டு அங்க இது எடுக்க வந்தாங்க, ரிவ்யூ எடுக்க வந்திருந்தாங்க. அப்ப நான் அங்கேயே சொன்னேன், நான் இந்த மாதிரி நேற்று ரிலீஸ் ஆனது வந்து ஃபுட்டேஜ் வந்து கட்டாக இருக்கு, 20 நிமிஷம் படத்துல இல்ல, இன்னைக்கு வந்து அதை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து இதை போய் பார்த்துட்டு ரிவ்யூ எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அப்பயே நான் அன்னைக்கே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆமா சார், செகண்ட் டே சார். செகண்ட் டே சார், ஃபர்ஸ்ட் டே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நான் அதை ஆல்டர் பண்ண தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கல சார். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவங்க பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் அவங்க அழகாக போட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. மறுநாள் நான் செக் பண்ண தான் போயிருந்தேன். செக் பண்ண போகும்போது ப்ராப்பராக இருந்தது படம் சார். அவங்க அது கரெக்டான விளக்கம் சொல்லணும் சார், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சார் அதுதான் சார், அதுக்கு தான் அண்ணா அப்பயே சொன்னாரு எங்களுக்கு டைம் கிடைக்கல, சென்சார் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். சரிங்க சார். இல்ல சார், சார் இல்ல சார், நம்ம டேட் அவைலபிள் இல்லை சார். நீங்க எல்லாம் பிஸியா இருந்தீங்க சார். டைம் இல்ல சார். ஆபீஸ்ல பேசி நம்ம டைம் என்ன ஃபுல்லா ஸ்லாட் போனதால அவர் உடனே போறேன்னு சொன்னாரு. டைம் இல்லாதனால சரியான நீங்க மீடியாவா இருக்கனா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். அந்த டைம்ல வந்து விஜயகாந்த் சார் வந்து கரெக்டா அன்னைக்கு தான் அவரோட இஷ்யூ நடந்தது. அப்ப எல்லாம் பயங்கர பரபரப்பா எல்லா இடத்துல இருந்தாங்க. எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க முடியல எங்களால. அதான் உண்மை. இதை நான் என்ன சொல்றேன், மறுபடியும் கேட்குவேன். அவர் வந்து டிஎஸ்ஆருக்கு விளக்கம் எங்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நீ அடுத்து அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அதை வச்சுதான் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது மேட்ச். சார் எனக்கு வேற ஒண்ணும் இல்லை சார். திருப்பி படத்தை பத்தி ஆமா சார் இல்ல சார். சார் என் ப்ரொடியூசர் புது ப்ரொடியூசர் சார். என் ப்ரொடியூசர் புது ப்ரொடியூசர் பாலா சார். பாலா சார் சிம்பிள் விஷயம் சார். நாங்க வந்து புது ப்ரொடியூசர் சார். எங்கேயுமே கிடையாது. பாலா சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். 100%. இது நடந்துச்சுன்னா நாங்க தான் முதல்ல சப்போர்ட் பண்ணுவோம். இது நடந்துச்சுன்னா நாங்க முதல்ல சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா புது ப்ரொடியூசர் தான், அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இதெல்லாம் பழைய ப்ரொடியூசர், பெரிய பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்க டிசைட் பண்ண வேண்டிய வேலை சார். அதெல்லாம் இப்போ என்னன்னா அவங்களோட ஆதங்கத்தை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இதனால என்ன அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்றதா இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம். ஸோ அந்த குறுகிய கால அழைப்பேற்று இங்க வரைக்கு தந்து பரபரப்பா கேள்வி கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுதான் சார் அவங்க இருந்தாலும் அவங்கள வாயில ஒரு குரூப் போட்டு எடுத்துங்க. பிரஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதில் ப்ரெஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரெஸ் மீட் நடக்கும், அப்புறம் மூவி ப்ரீ ரிலீஸ்க்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், இல்லைனா சக்ஸஸ் மீட் நடக்கும். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது சக்ஸஸ் மீட்டாக அது என்னன்னே தெரில. ஏன்னா நேற்று காலையில் நான் ஊரில் இருந்தேன். சதீஷ் ஃபோன் பண்ணி இது மாதிரி ப்ரொடியூசர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்களும் முருகானந்தமும் வரணும் அப்படின்னாங்க.
ஏங்க என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. ப்ரொடியூசர் வருவாராம், கண்டிப்பாக ப்ரொடியூசர் வராரு அப்படின்னா நாங்கள் சரி ப்ரொடியூசர் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நடிகர்கள்லாம் வந்து தான் ஆகணும். அப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வரல அப்படின்னாங்க. ஏங்க ப்ரொடியூசர் வரல அப்படின்னா அவர் வர மனநிலையில் இல்லை அப்படின்றாரு. அப்புறம் கேட்டால் அவர் ரூமில் வந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்றாங்க. என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எங்கள் படத்தோட சேர்த்து 9 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 9 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் வந்து இல்லை எந்த படத்துக்குமே வந்து இங்கே வந்து ஷோ வந்து கிடைக்கல. அப்படியே ஒரு சில படத்துக்கு கிடைச்சாலுமே இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரிலீஸ் நானே போய் பழைய படங்கள் ரிலீஸ் ஆனால் நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த இதில் அதுக்கு கிடைக்கிற மெயின் ஸ்க்ரீன்ஸ் கூட எங்கள் படத்தில் வந்து ஒரு ஷோ கிடைச்சதுன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்து ஒரு ஷோ கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் ஒரு 5 பேர் அந்த இப்போ டிக்டாக் படத்துக்கு ஒரு 10 பேர் போகிறாங்க அப்படின்னா 10 பேர் போனால் அந்த தேட்டரில் இருக்கவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, ஏன்னா ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டால் அந்த 10 டிக்கெட் வந்த 10 டிக்கெட்டையும் இந்த படம் ஒரு பெரிய படம் தான் ஓடுது, இந்த படம் தான் நாங்கள் ஓட்டுவோம், நீங்கள் அந்த படத்துக்கு போங்கன்னு சொல்லி அவங்களே தேட்டரே வந்து கன்வெர்ட் பண்ணி வர்றவங்களே அந்த மாதிரி படத்துக்கு போக சொல்லிடுறாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன படங்கள் எங்கள் மாதிரி படங்கள்லாம் ஒரு முகம் தெரியாத ஆளோ இல்லை புது இயக்குநர்களோ புது டைரக்டர்களோ புது டைரக்டரோ இல்லை புது ப்ரொடியூசரோ ஒரு படம் பண்ணும் பொழுது ஆடியன்ஸ் அப்படியே மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் படம் பிக்கப் ஆகிற வரைக்கும் கம்மியான ஆடியன்ஸ் தான் கண்டிப்பாக தேட்டருக்கு வர முடியும். ஸோ இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரிலீஸ் ஆன 9 படங்களும் கிட்டத்தட்ட இதே நிலமை தான். ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா போஸ்ட் ஓட்டின காசு கூட வந்து கண்டிப்பாக யாருக்குமே வராது. ஸோ இந்த நிலமை இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர புது ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஒரு புதுமுக இயக்குனர்லாம் எப்படி நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும்? இது யாரையும் இங்கே தப்போ குத்தமோ நான் வந்து சொல்ல வரல. ஆனால் இப்போ இருக்க சினிமா சூழ்நிலை வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே வந்து பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பட்ஜெட்னா என்ன? பெரிய பட்ஜெட்னா ஒரு 30 கோடி 50 கோடி 100 கோடினா அது பெரிய பட்ஜெட். இல்லைனா ஒரு மீடியம் பட்ஜெட்னாங்க, இல்லைனா ஒரு ஸ்மால் பட்ஜெட். நான் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் நடிகன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்மால் பட்ஜெட்டே வந்து ஒரு 3 கோடி 4 கோடின்றாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் 3 கோடி 4 கோடின்றது பெரிய பட்ஜெட் தான். இப்போ ஒரு 30 கோடி 40 கோடி பண்ணால் என்ன வாழ் டைமில் என்ன லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகலாம். நான் அது மாதிரி நான் 30 படங்கள் பண்ணுவேன். நான் வந்து 2013 நம்ம மூடர் படம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இப்போ 2014 இது வரைக்கும் என்னோட 6 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரே ஒரு நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன். ஆனால் இது எனக்கு கடவுள் ஏதோ ஐ எம் கிரேட்ஃபுல் டு கடவுளுக்கு நன்றி. நான் நடித்த அத்தனை படமும் ரிலீஸ் ஆகுது. என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி. ஏன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் ஓடுதா என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் என்ன மாதிரி அப்கமிங்ஸ். ஏன்னா எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு பேக்ரவுண்டோ இல்லை அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கேன், என் உழைப்புக்கு உண்மையாக இருக்கேன். ஆனால் இதையும் மீறி நாங்கள் இதை போராடி ஜெயிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வயசு போயிடுது. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு புதுமுக இயக்குநர்களோ புதுமுக நடிகர்களோ எப்படி வந்து சினிமாவை நம்பி வர முடியும்? ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அது கண்டிப்பாக ப்ரெஸ் உங்களால் மட்டும்தான் முடியும். இது நீங்கள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குங்கள, நீங்கள் நியாயம் எது அப்படின்னு பார்த்து இது எப்படி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏன்னா இங்கே நடிகர்லாம் நானும் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இப்போ நாங்கள் பேசினாலும் எத்தனை வியூ போய் சேரும் மக்கள்கிட்ட, இல்லை இது யார்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும், இது யாரை மீட் பண்ணால் சரியாகும் அப்படின்றது அது நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நடிகனை விட்டுருங்க. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு வந்து பணத்தை போட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 ப்ரொடியூசர் வந்து காலின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விதமாக இந்த ப்ரெஸ் மீட் அமையும் அப்படின்னு தான் நான் உங்களை எல்லாத்தையும் நான் மன்றாட கேட்டுக்கிறேன். இதுதான் நான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. என்ன இதில் வந்து எந்தவித பரபரப்போ அல்லது வந்து முரண்பாடான செய்திகளுக்காகவோ நான் பேசலை. நான் இந்த படத்தில் வந்து த்ரூஅவுட்டாக ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஃப்ரெண்டாக ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் ஏதாவது ஒரு எக்கனாமிக்கலாவோ ரிலீஸுக்கு பிரச்சனையில் ஏதோ வந்துச்சுன்னா நடித்ததுனால அதில் எனக்கும் அதில் ஒரு பங்கீடு இருக்குது. அதுக்காக வரணுங்கிறது என்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் ப்ரொடியூசர் மதன் சாருக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த படம் வந்து நான் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்க போயிருந்தேன். வழக்கமாக வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா ஒரு இன்டர்வலுக்கு பிறகு வர்ற ஒரு ரீலே காணோம். அப்புறம் திடீர்னு திரும்பி பார்த்துட்டு இப்போ சதீஷ் வந்திருந்தாப்புல, இவர் அதில் இப்போ ஒர்க் பண்ணியிருக்காரு.
என்ன நண்பா இந்த மாதிரி படத்தில் ஒரு ரீலே இல்லாத மாதிரி இருக்கு, இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே டக்குன்னு ஜம்ப் ஆகி வருது அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அவர் பதட்டமானார், நான் பதட்டமானேன். 2 பேரும் போய் அப்புறம் கிளம்பி போனார், போயிட்டு கேட்கறதுக்காக எப்படி வராமல் போச்சுன்னு போனார். அந்த இஷ்யூக்காக தான் ஒரு படம் வந்து படம் பார்த்துட்டு மக்கள் திருப்பி மெகேசன் திருப்பு, அதை தாண்டி நீங்கள் இருக்கீங்க, ஊடகம் இருக்குது, நல்லா இருந்தால் நல்லா இல்லைங்க, நல்லா இல்லைன்னு திட்டுவீங்க. உங்களுக்கு தட்டி கொடுக்கவும் உரிமை இருக்குது, தட்டி கேட்கவும் உரிமை இருக்குது. ஆனால் படமே சரியாக அதில் ஓடாமல் இருந்தால் எப்படி அதில் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும்? அந்த ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக அந்த இடம் மிஸ் ஆனிச்சு, எப்படி மிஸ் ஆச்சுன்னு ஒரு மனசு கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். அதை தான் வந்து இங்கே சொல்ல வந்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வரும்பொழுது ஒரு நல்ல படம் கூட சுமாரான படம் ஆயிரும், சுமாரான படம் ரொம்ப சுமாரான படம் ஆயிரும். அந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய இது. மற்றபடி படம் நல்லா இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த டெக்னிக்கல் இஷ்யூ சரி பண்ணிட்டு இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. இந்த படம் கொஞ்சம் பார்க்க என்டர்டைன்மான ஒரு ஜனரஞ்சகமான படம். நன்றி நண்பா, நன்றி. தேங்க்யூ சார்.